வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். லெட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பரில் இருக்குது. அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2x. ஒய்யோட டேட்டா எலமெண்ட் வந்து என்னவா இருக்கும்? 2xஆக தான் இருக்கணும். பி அ ரிலேஷன் ஆன் என். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிலேஷன் சொல்லிட்டான். அடுத்தது ஃபைண்ட் த டொமைன் அண்ட் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று கேட்டுக்காம பாருங்க, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்டிருக்கான். ஓகேங்களா? முதல் இந்த ரிலேஷனுக்கான டொமைனு, கோடொமைன், ரேஞ்சை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எடுத்து எழுதியிருக்கேன். கண்டுபிடிக்க வேண்டியது டொமைனு, கோடொமைன் அண்ட் ரேஞ்சு தான். ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x. பட் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸு கமா ஒய் வந்து எதில் இருக்குது? எக்ஸுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 1, 2, 3, அப் டு n நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான். ஓகேங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ ஓகே, 1, 2, 3 அப் டு n. ஸோ எக்ஸோட டேட்டாவும் ஒய்யோட டேட்டாவும் 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது, n வரைக்கும் போகலாம். இப்போ நான் எக்ஸை வந்து என்னவா எடுக்கிறேன்? 1ன்னு எடுக்கிறேன். அப்போ ஒய்யோட டேட்டா என்னவா இருக்கும்? 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப ஆரம்பத்துலேருந்தே பழகுங்க. ஏன்னா மைனஸ் ப்ளஸ் நமக்கு சைன் மாறும் அப்படின்றப்ப மல்டிப்ளிகே பண்ணும்போது அந்த சைன் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுனாலே ப்ராக்கெட்டில் போட்டு பழகிடுங்க. 2 இன்ட்டு 1 2. சரிங்களா? எக்ஸு 1ன்றப்போ ஒய்யோட டேட்டா 2. ஸோ அப்போ 1, 2. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றப்போ ஒய்யோட டேட்டா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 2 2s are 4. ஸோ 2, 4. எக்ஸோட டேட்டா 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் வந்து என்னவோ 2 இன்ட்டு 3 6. ஸோ எக்ஸ் எலமெண்ட் 3ன்றப்போ ஒய் எலமெண்ட் 6ஆக இருக்கும். ஸோ 3, 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்றப்போ ஒய் வந்து 2 4. 2 இன்ட்டு 4 8. ஸோ 4, 8. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? டொமைனு, கோடொமைனு, ரேஞ்சு. ஓகேங்களா? இது எக்ஸ் வந்து 4ஓட நிப்பாட்ட அவசியம் இல்லை. ஏன்னா n வரைக்கும் நம்ம எக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒய்க்கு அதுவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட டேட்டா எதில் இருக்கணும்? 1லேருந்து n வரைக்கும் இருக்கலாம். ஸோ இங்கே 2, 4, 6, 8. ஸோ அப்போ இதுவுமே என் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்கள். ஸோ ஆரோ டயக்ராமு 1, 2, 3, 4 அப் டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். n வரைக்கும் போடலாம்னு சொல்லியாச்சு. அதே தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப் டு n வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஏ அப்படின்னு வச்சிங்கன்னா இது பி. இது வந்து என்ன டயக்ராமு? நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன். இப்போ 1 எக்ஸோட இது வந்து எக்ஸோட எலமெண்ட், ஒய்யோட எலமெண்ட். எக்ஸு வந்து 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஒய்யோட எலமெண்ட் எங்கே போய் கனெக்ட் ஆகும்? 2. 1, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, 4ன்றப்ப எக்ஸு 2னா ஒய் 4, எக்ஸு 3னா ஒய் 6, எக்ஸு 4னா ஒய் 8. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப எக்ஸில் எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒய்யில் ஒரு எலமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் ஒரு எலமெண்ட் இமேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா 1ஓட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 6. ஸோ இதே இதை உல்டாவாக சொல்லணும், ரிவர்ஸில் சொல்லணும்னா 2ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2, 6ஓட ப்ரீ இமேஜ் 3. இப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது டொமைனு, ரைட் சைடு இருக்கிறது கோடொமைன் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இது டொமைனு, இது கோடொமைனு. இந்த டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு இங்கே வந்து இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம பிரித்து எழுதிடுவோம். டொமைன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டொமைன் ஈக்குவல் டு நம்ம வந்து இந்த ஆரோ டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1, 2, 3, 4 அப் டு கேபிட்டல் n வரைக்கும் இருக்குது டொமைன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே டொமைன் தான். கோடொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடொமைன் இங்கே இருக்க எல்லாமே கோடொமைன் தான். ஸோ அதுவுமே 1, 2, 3, 4 அப் டு n வரைக்கும். அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடொமைனில் எதெல்லாம்
இங்கே கனெக்ஷனில் இருக்குது அப்படின்றது. அதாவது இந்த டொமைனுக்கான இமேஜாக இருக்கக்கூடிய இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கோடொமைனில் எதெல்லாம் கனெக்ஷனில் இருக்குது, மேப்பிங் ஆகிருக்குது, அதெல்லாம் வந்து என்னது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கோடொமைனில் மேப்பிங் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே நமக்கு தெரியும் 2 4 6 8 அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் அதுவுமே n வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டொமைன்னா லெஃப்ட் சைடு இருக்குது, கோடொமைனா ரைட் சைடு இருக்குது. ரேஞ்சுன்றது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதுக்கு இமேஜாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் தான் ரேஞ்ச். ஓகேங்களா? இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா கோடொமைனில் மேப்பிங் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே இது நம்ம உல்ட்டாவாக சொல்லணும்னா 8க்கு ப்ரீ இமேஜ் 4, 6க்கு ப்ரீ இமேஜ் 3. ஸோ எப்படி சொன்னாலும் மைண்டில் தெரிஞ்சுக்க பழங்க டக்குன்னு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3 உடைய செகண்ட் சம் தான். பாருங்கள். லெட் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கான், இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான். எழுத்து தான் மாற்றம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ் ஒய் இல்லையே அப்படின்னு நினச்சி யோசிக்கவே வேணாம், இதை ஒய் மாதிரியே நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். இந்த ஸ்மால் எக்ஸ் வரக்கூடிய மொதல் எலமெண்ட் எதுவாக இருக்கணும், இந்த 3, 4, 6, 8 மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னா அதான் அர்த்தம். கேபிட்டல் எக்ஸ்குள்ளே இருக்க எலமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே முன்னாடி வரணும். ரெண்டாவது வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை எடுத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கான எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கணும். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இது ஒரு ஃபங்க்ஷனா, எக்ஸ் டு என் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை தான் இப்போ வரைய போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்க டேட்டா அப்படியே எடுத்து எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸு நம்ம போனோட எக்ஸ் ஒய்ன்னு எழுதணும், அதுக்கு பதில் அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னவா எடுக்கலாம், ஃபஸ்ட்டு 3, 4, 6, 8 4 தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 9 ப்ளஸ் 1, 10. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 16 ப்ளஸ் 1, 17. ஓகேங்களா? 17. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 6 ஸ்கொயர்னா 36 ப்ளஸ் 1, 37. எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 64 ப்ளஸ் 1, 65. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம ஆர்டர் பேரில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு 3ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு என்னவா இருக்கும், 10. ஓகேங்களா? எக்ஸு வந்து 4ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 17. எக்ஸு வந்து 6ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 37. எக்ஸு வந்து 8ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 65. ஓகேங்களா? 8, 65 அதான் எழுதிருக்கு. 6, 37, 4, 17, 3, 10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஆர்டர் பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நான் வந்து இப்போ என்ன வரைய போகிறேன், ஆரோ டயக்ராம் வரைய போகிறேன். அவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். சாரி, ஃபங்க்ஷன் இல்லை, ஆமாம் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டு என் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால் நான் எக்ஸ் இங்கே என் எடுத்து எழுதியிருக்கேன். ஆரோ டயக்ராம் போடுங்க. ஜஸ்ட்டு 4 எலமெண்ட் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3, 4, 6, 8 தான். ஓகேங்களா? ஸோ 3, 4, 6, 8. எக்ஸு 3ன்றப்ப இங்கே 10 வரும், இங்கே 4ன்றப்ப 17, 37, 65. ஸோ 3 to 10, 4 to 17, 6 to 37, 8 to 65. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னு கொடுத்ததுனால நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அப் டு என், அடுத்து என் 10, 17, 17 வந்து 37, 37 to அப்படியே 65 அப்படியே போகும்போது என். ஓகேங்களா? 1 to n வரைக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய என். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருந்து n வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருக்க சென்டென்ஸாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஈஸியாக ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். என்னன்னாலே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு தெரியும். எக்ஸுன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 எலமெண்ட் தான். ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 4 எலமெண்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 1லேருந்து n வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். லெஃப்ட் சைடு இருக்க எல்லாத்துக்குமே இமேஜும் உண்டு. பட்
ரைட் சைடில் இருக்க எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் உண்டானா கண்டிப்பாக கிடையாது. இந்த 4 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ். ரிமைனிங் இந்த டாட் டாட் டாட்டாக வச்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ்ன்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் என்ன இது டொமைன் சொல்லியாச்சு, அது கோடொமைன் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ தட் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் கோஸ் டு என் இஸ் ஏ ஃபங்க்ஷனா? கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருக்கா? டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருந்தாலே போதும், அது ஒரு ஃபங்க்ஷன். இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். என்ன அப்படின்னா, ஆல் elements in X has a unique image in capital N. ஸோ இந்த சென்டென்ஸை எழுதிக்கோங்க. ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் என். ஓகேங்களா? இப்போ 3னா ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்குது, 10 4னா 17. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. 2 இமேஜ் ஒரே இதுக்கு 2ஓ இல்லை 2 இதுக்கு 1ஓ அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இருக்காது தான் யூனிக் இமேஜ். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப லெஃப்ட் சைடு இருக்க எல்லாத்துக்குமே எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் கோஸ் டு என் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து செகண்ட் சம். கொஞ்சம் வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக நான் க்ளோஸ் அப்பில் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் வீடியோ கிளாஸை கவனிச்சிக்கிட்டே சேர்த்து எழுதிருந்தீங்க, தளத்தில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்திருக்கும். ஸோ நன்றி. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், கிவன் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். யுவால்வேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2a, எஃப் ஆஃப் எக்ஸ் -1. ஸோ இதைத்தான் நம்ம யுவால்வேட் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு டிவிஷன் எஃப் ஆஃப் -1 கேட்டிருக்கான். ஓகேங்களா? எஃப் ஆஃப் -1 எஃப் ஆஃப் எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6. அப்போ எஃப் ஆஃப் -1 எக்ஸ் இருக்க இடத்துல -1. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ராக்கெட்டில் போடுங்க. -1 ஸ்கொயர் அப்படின்னு போடாதீங்க. ஓகேங்களா? எப்போவுமே ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது ப்ராக்கெட்டில் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் நம்ம ப்ராக்கெட்டில் போடலை அப்படின்னா 1 ஸ்கொயர் 1ன்னு எழுதிடுவோம், மைனஸை ஸ்கொயர் பண்ண மறந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம கரெக்டாக செய்வோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 1 -5 × -1 கரெக்டாக வருமா? ஓகேங்களா? ஏன்னா மைனஸ் போடாமல் விட்டுட்டோம், ப்ராக்கெட் போடாமல் விட்டோம்னா -5 -1 -6ன்னு எழுதுவோம். ஸோ அதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டால் தான் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு +6. ஓகேங்களா? 1 + 5 + 6 என்ன வரும்? எஃப் ஆஃப் 12. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் -1. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் -1. செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் 2a தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் 2aனா எக்ஸுக்கு பதிலாக 2a. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2aனா 2a போட்டு ப்ராக்கெட்டில் ஹோல் ஸ்கொயர் போடுங்க. ஓகேங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a போடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு மிஸ் ஆகாது. ஓகேங்களா? 2a ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கும் ஏவுக்கும் பொருந்தும். அப்போ 2 ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் × a² எழுதலாமா? -5 × 2 நம்ம நம்பர்ஸை மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஏவை சைடில் அப்படியே எழுதலாம். ஸோ -5 × 2 -10a + 6. 2 ஸ்கொயர் அப்படின்றப்ப 4, 4a² மைனஸ் 10a + 6. ஓகேங்களா? 2 ஸ்கொயர்ன்றது 4, a² மைனஸ் 10a + 6. ஸோ இதுதான் வந்து என்னது, எஃப் ஆஃப் 2aக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது எஃப் ஆஃப் -1க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நான் சைட்லேயே எழுதுகிறேன், எனக்கு அப்போ தான் ஒரே இதில் கவர் ஆகும். ஸோ தேர்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் 2. ஓகேங்களா? எஃப் ஆஃப் 2 அப்படின்றப்ப சரி இடம் பார்த்தாதுன்னா கீழே கூட எழுதிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேர்டு டிவிஷன் எஃப் ஆஃப் 2 அப்படின்றப்ப
நம்மளுக்கு இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 இதிலே கூட காமிச்சிடலாம். ஸோ 2a இடத்துல 2 போட்டிருக்கேன் ப்ளஸ் 6 2 ஸ்கொயர் அப்படின்றப்ப 4 5 2 சார் 10 ப்ளஸ் 6. ஸோ இது ப்ளஸ் இது மட்டும் மைனஸ். ஸோ ப்ளஸில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் 10 ஆன்சர் வந்து என்ன வரும் 0. ஸோ எஃப் ஆஃப் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் 1. ஸோ 2க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேலே இருக்கக்கூடியது நமக்கு இங்கே இருக்கக்கூடியதில் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 போட போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 6ன்னு வரும். ஓகேங்களா. நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஃபங்க்ஷன். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ ஏ இருக்க இடத்துல எக்ஸும் பி இருக்க இடத்துல மைனஸ் 1ம் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இந்த மைனஸ் 1ன்றது முன்னாடியே மைனஸ் போட்டோம், அதனால் வெறும் பி மட்டும் போட்டால் போதும். அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து வெறும் பி ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ பி ஸ்கொயர்ன்றப்ப 1. ஏன்னா மைனஸ் 1 வந்து பின்னு எடுக்கக்கூடாது, வெறும் 1 தான் பி. ஏன்னா ஃபார்முலாவே நம்மளுக்கு ஏ மைனஸ் பி தான். ஓகேங்களா. ஏ வந்து எக்ஸு, பி வந்து 1 இப்படி தான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் இந்த 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சைனோட தான் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஓகேங்களா. அடுத்தது ப்ளஸ் 6 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு நம்பர்ஸு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயரு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x தான். 1ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் 1 தான், அதே நம்பர் தான். ஸோ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 5x ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது எக்ஸு டேர்ம் வரணும். மைனஸ் 2x மைனஸ் 5x ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 7x. நம்பர்ஸை பாருங்கள், 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 12. ஸோ இதுதான் வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் 1க்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். சைடில் நீங்கள் இப்போ எழுதிட்டே பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக கிளாஸ் பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த சம் பார்ப்போம். 4th சம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4 தான். 4ல் பாருங்கள், a graph representing a function f of x given இந்த ஃபிகர். ஓகேங்களா. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது தான் கிராஃபு, அதோட ஃபங்க்ஷன் நம்மளாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த கிராஃபுக்கான ஃபங்க்ஷன். இஸ் இட் கிளியர் தட் f of 9 ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. f of 9 ஈக்குவல் டு 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த f of 9 இந்த கிராஃபில் போகுது அப்படின்னா f of 9ன்றது இந்த இடத்துல கட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. டிஸ்கிரிப்ட் த ஃபாலோயிங். ஸோ இதெல்லாமே நம்ம 1 பை 1 செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம வந்து டயராமோட கிராஃபோட. ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா. இது எக்ஸு அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. ஒய்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் அதான் அவன் கொடுத்துருக்கான். இங்கே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய் கூட எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2. ஸோ அவங்க இதில் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்கோம் எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த கிராஃபில் இந்த இடத்துல டச் ஆகக்கூடிய கிராஸ் ஆகக்கூடிய இடம் பாருங்கள், இது வந்து 9ஆக இருந்துச்சு. எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ வந்து இந்த இது வந்து உள்ளே இருக்கிறது எக்ஸு, என்டையர் வேல்யூ இது ஃபுல்லாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் ஒய், இது எக்ஸுனா இது ஒய், இப்படி தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கூட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டா, ஸோ
ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸுன்னா இது ஒய்ன்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்றப்ப ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் 2. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்கான் எஃப் ஆஃப் 9 = 2. ஸோ கன்ஃபார்மாக கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சொல்லியிருக்கான் ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0. ஸோ எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 எங்கே வந்து நிற்கும்? ஸோ கிராஃபில் எங்கே டச் ஆகுது? 9ல் டச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கேட்டிருக்கான் எஃப் ஆஃப் 0 அப்படின்னா ஆன்சர் என்னது 9. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன் எஃப் ஆஃப் 0 அப்படின்றப்ப நம்மளுக்கு வரக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸு 9. எக்ஸ் வந்து 0ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 9ல் டச் ஆகுது. ஓகேங்களா? இங்கே 9ல் டச் ஆகும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 எக்ஸோட டேட்டா 7ஆக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட டேட்டா என்னவா இருக்கும்? எக்ஸோட டேட்டா 7ஆக இருக்கும்போது நேராக பாருங்கள் இந்த இடத்துல கட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் பண்ணுது. ஸோ இதுதான் 7க்கான லைனு. பிரேக் பண்ணும்போது இந்த லைன் எங்கே இருக்குது? 6. ஸோ ஒய் = 6. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 6. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். செகண்ட் டேட்டா எஃப் ஆஃப் 7 = 6. ஓகேங்களா? ஓகேங்களா? எஃப் ஆஃப் 7 = 6ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் 2 எக்ஸ் = 2ன்றப்ப ஒய்யோட டேட்டா என்ன? தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் = 2 அப்படின்றப்ப இந்த கிராஃப் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைனில் கிராஃபில் இந்த ஆக்சஸ் எங்கே போய் டச் ஆகுது? 6ல் டச் ஆகும். ஓகேங்களா? 6 லைனை வந்து கிராஸ் பண்ணுது. இந்த இடத்துல டச் ஆகுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 = 6. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் டேட்டா பாருங்கள். எஃப் ஆஃப் 10 எக்ஸ் = 10ன்றப்ப ஒய்யோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் 10 எக்ஸ் = 10 இங்கே தான் கிராஃபே ஆரம்பிக்குது. அப்போ ஒய்யோட டேட்டா என்னவா இருக்கும்? இங்கே என்ன இருக்குது தானே? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கலாம் எஃப் ஆஃப் 10ன்றப்ப 0. எக்ஸோட வேல்யூ 10ன்றப்ப எஃப் ஆஃப் 10 தட் மீன்ஸ் ஒய் = 0. ஓகேங்களா? ஸோ இது 4மே முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 1. அதாவது என்ன? ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டான். கரெக்டாக? எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது? ஒய் தானே? ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டான். கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதுதான் கேட்டிருக்கான். ஸோ ஒய்யோட வேல்யூ 1ன்றப்ப இந்த கிராஃபில் எங்கே போய் டச் ஆகுது? இந்த இடத்துல டச் ஆகுதா? ஒய்யோட 1 ஒய் = 1ன்றது இந்த லைன் தான். இது வந்து இந்த கிராஃபில் இங்கே டச் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஆக்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் = 1ன்றப்ப எக்ஸு வந்து 9.5. இதுக்கு கால்குலேஷன்லாம் தேவையில்லை. கிராஃபை பார்த்து தான் பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் = 1ன்றப்ப எக்ஸ் = 9க்கும் 10க்கும் மிடில் இருக்குது 9.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டொமைன் தானே. எக்ஸ் ஆரம்பித்து தான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸோட டேட்டாவுக்கு ஒய் என்ன வரும் அப்படின்னு தான் எப்போவுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே டொமைன். 0லேருந்து கிராஃப் எங்கே ஆரம்பிக்குது? 10 வரைக்கும் ஆரம்பிக்குது. ஸோ அதான் டொமைன் வந்து 0லேருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா? இதை வேறு மெத்தடில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? எக்ஸு பிலாங்ஸ் டு டபிள்யூ. அதாவது டபிள்யூனா என்னது? ஹோல் நம்பர். ஸோ ஓகேங்களா? பட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? 0 <= எக்ஸு <= 10. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 0லேருந்து 10 வரைக்கும் வரலாம். 0வும் வரணும் 10ம் வரணும் அப்படின்றதான் இந்த <= ஸோ ஓகே. ஸோ அப்போ எக்ஸு வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ. எக்ஸு 0லேருந்து 10 வரைக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்கோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினால் போதும். ஒன்று இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ரெண்டுக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு பாருங்கள். ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்றப்ப இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே ஆக்சஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கா? இப்போ இந்த இடத்துல எடுத்தால் கூட இந்த இடத்துல லைன் வரும். ஸோ எல்லா இடமுமே உண்டு அப்படின்றதுனால இந்த கிராஃப் முடிகிற வரைக்கும் இருக்க எல்லாமே ரேஞ்ச் தான். 9 வரைக்கும் இருக்கு இல்லையா? 9 வரைக்கும் எல்லாமே ரேஞ்சு தான். அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் ரேஞ்சு தான். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ரேஞ்ச் = 0, 1, 2, 3, up to 9. ஓகேங்களா? ஸோ மேலே சொன்ன அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு டபிள்யூ. 0 <= ஒய். இங்கே <= போட்டோம். இங்கே லெஸ் தான் போடுறோம். ஏன்னா 10 வரக்கூடாது. 10 தேவையில்லை. 9 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த கிராஃபு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10ல் கிராஃப் போட 9ஓட கிராஃப் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ இங்கே வந்து <10 நம்மளுக்கு ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட போடலாம். <= 9 கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட்டு
இதை எழுதினாலே போதுமானது தான். இதையும் இல்லை இதை மட்டும் எழுதினாலும் போதுமானது தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பாருங்கள், 4th டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? ஸோ இதுக்கு பேர் F6 தான். ஓகேங்களா? அண்டர் எஃப்னா எஃப்ல 6ஓட வேல்யூ என்ன வரும், அதாவது எஃப் ஆஃப் 6 என்ன வரும் அப்படின்றது தான் உல்டாவாக கேள்வியிருக்கேன். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? ஸோ எப்போவுமே இங்கே இருக்கிறதுக்கு தான் இமேஜ் இங்கே நம்மளுக்கு வரும், அதை வச்சு கூட கால்குலேட் பண்ணலாம். இமேஜ்னாலே வாட் இஸ் த இமேஜ் அப்படின்றாங்க, இமேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜ் எங்கே இருக்கும், நமக்கு வரக்கூடிய ஒய்யில் தான் இமேஜ் வரும். எக்ஸ் வந்து ப்ரீ இமேஜ் தான் இருக்கும். ஸோ அப்போ அண்டர் 6 அண்டர் எஃப்ன்றப்ப F6, எக்ஸோட டேட்டா 6, இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட டேட்டா 6 அப்படின்றப்ப பாருங்கள், இங்கே தான் எக்ஸோட டேட்டா 6 எங்கே போய் பிரேக் ஆகுது, கிராஃபில் இந்த இடத்துல கிராஃபில் டச் ஆகுது. ஸோ இது என்னவா இருக்குது, லைன் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒய் டேட்டா 5. ஸோ அப்போ எக்ஸ் 6ன்றப்ப ஒய் டேட்டா 5, எக்ஸ் 6ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. ஸோ அதான் எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதத்தில் யோசிக்கணும், ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இதில் இது பார்த்தீங்கன்னா டொமைனு கோடொமைனு, டொமைன்லேருந்து தான் கோடொமைனுக்கு கனெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டொமைன் வந்து எக்ஸ்னா, கோடொமைன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம கிராஃப் படி பார்த்தோன்னா இது ஒய், பட் அவன் கொடுத்துருக்க நம்பர் படி பார்த்தா எஃப் ஆஃப் எக்ஸ், கொடுத்துருக்க பேர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கான், ஆனால் ஒரிஜினல் பேர் ஒய் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு தான் நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதன்படி பார்த்தோம்னா எக்ஸ் வந்து 0ன்றப்ப எதோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒயில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 9ஓட கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸ் வந்து 2ன்றப்ப 6ல் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே என்னது, டொமைனு, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரேஞ்சு. பட் வந்து இவன் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் கிடையாது, இங்கே இருக்க எல்லாமே கனெக்ஷனில் தான் இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து 0ல் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது தான் நமக்கு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா, அவன் சாம்பிள் தான் கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் 0 என்ன, எஃப் ஆஃப் 2 என்ன, எஃப் ஆஃப் 7 என்ன, எஃப் ஆஃப் 10 என்னன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டொமைன் வந்து இந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதிருக்கோம். ஏன்னா எல்லாமே அந்த கிராஃபோட டச் ஆகுது இல்லையா, இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே என்னது, டொமைன் தான். எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபில் எல்லாத்துக்குமே இந்த சைடு இமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் டொமைனும் ரேஞ்சும் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே ஃபுல்லாக எழுதியிருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். பாருங்கள், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கீழே வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து 0 ஆயிடுச்சுன்னா எனிதிங் டிவைட் பை 0 என்ன வரும், இன்டெஃபினைட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 0வாக இல்லாத பட்சத்துக்கு இதோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கப்படுறது இதுதான், இதை பற்றி கவர் பண்ணணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு அஃபேர் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா கீழே டிவிஷனில் 0 வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ரெண்டு விதத்தில் செய்யலாம், டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி செய்யலாம், இல்லாட்டி 1 பை 1 செய்யலாம். நான் 1 பை 1ஆகவே செய்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிக்கிறேன், இதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. எஃப் ஆஃப் எக்ஸ் + 2னா எக்ஸுக்கு பதிலாக 2. ஓகேங்களா? ஸோ 2வை போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 இப்படி தான் போடணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு பழகுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த 2ன்றது எக்ஸுக்கும் இந்த 2வுக்கும் காமன் அப்படின்றது நமக்கு தெரியும். டேரெக்டாக எக்ஸ் + 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2x + 2 அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி டேட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராக்கெட்டில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸு 2x, 2 இன்ட்டு 2 4, 2 அதெல்லாம் கிடையாது, வெறும் 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 2x 4 + 5 9. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் + 2க்கான டேட்டா. நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது எஃப் ஆஃப் 2க்கான டேட்டாவை கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் 2ன்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 2 தான் +5. ஸோ 2 2s are 4, 4 + 5 என்ன வரும், 9. இது எஃப் ஆஃப் 2க்கான டேட்டா. ஸோ இப்போ நான் அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதலாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2க்கு இதுதான் ஆன்சர், 2x + 9.
இந்த மைனஸ் இந்த 9 டிவைடட் பை எக்ஸ் அப்படியே தான் வரும். ஸோ +9 -9 கேன்சல், ஆன்சர் 2x/x. எக்ஸையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 2. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5th சம்முக்கான ஆன்சர். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்க வேணாம். நம்ம என்ன இதில் ட்ரிக் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு x+2 எக்ஸுக்கு பதில் x+2ன்றப்ப டைரெக்டாக என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு 2x + 2 + 5ன்னு போடுவோம். அடுத்த ஸ்டெப்பு 2x + 7ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணுவோன்றதுக்காக தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இதை கரெக்டாக பண்ணுவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுவோம். 2 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டு x + 2ன்னு போட்டு பழகுங்க. எப்போவுமே ப்ராக்கெட் போட்டு பழகுங்க. அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது 6th சம் பார்ப்போம். 6th சம் பாருங்கள். A function f is defined by f of x equal to 2x minus 3. ஓகேங்களா? f of xன்றது 2x minus 3 நான் அவனே கொடுத்துட்டான். Then find f of 0 plus f of 1 divided by 2. Find x such that f of x equal to 0. ஸோ இந்த 4 டிவிஷன் நம்ம செய்ய போகிறோம். 1 by 1 செய்வோம் வாங்க. கொஸ்டின் அவன் கொடுத்துருக்கிறது f of x equal to 2x minus 3. ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கேன், f of 0 plus f of 1 divided by 2. f of 0ன்னா எக்ஸுக்கு பதில் 0 போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தனித்தனியாக செஞ்சு மொத்தமாக கால்குலேட் பண்ணாலும் சரி தான், இல்லை மொத்தமாகவே டேரெக்டாக செஞ்சாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் வந்து இண்டிவிஜுவலாகவே செய்கிறேன். இந்த இடத்துல கூட சொல்கிறேன். f of 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதில் 0. ஸோ அப்போ 2 இன்ட்டு 0, ஓகேங்களா, -3. 2 இன்ட்டு 0 0 0 -3 -3. நெக்ஸ்ட்டு f of 1 கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ 2 இன்ட்டு 1 -3. 2 இன்ட்டு 1 2 2 -3 -1. ஓகேங்களா? ஏன்னா பெரிய நம்பரோட சைன் தான் வரணும் நம்மளுக்கு. இங்கே வந்து மல்டிபிள் பண்ணால் 2 2 -3ன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை தான் நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த 2 டேட்டாமே எடுத்து எழுத போகிறேன். f of 0க்கு பதிலாக -3, இந்த ப்ளஸ்ஸை எழுதிக்கோங்க. f of 1க்கு பதிலாக -1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் போடுறது பெஸ்ட்டு. -3 ப்ளஸ் -1 ரெண்டு மைனஸையும் ஆட் பண்ணால் -4 டிவைடட் பை 2. ஸோ கட் பண்ணிங்கன்னா -2. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் f of 0 ப்ளஸ் f of 1 டிவைடட் பை 2க்கான ஆன்சர் -2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ப்ளஸ்ஸு மைனஸில் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தப்பு வரும். இன்னொன்று கொஞ்சம் அது தெரியாதனால தான் மேக்ஸை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. லைட்டாக கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸை விட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு யார் வேணாலும் அடித்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிஞ்சு. செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to 0 அப்படின்னா x is equal to என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட் எக்ஸ், ஓகேங்களா, சச் தட் f of x equal to 0. ஸோ அப்போ f of x equal to 0னா எக்ஸ் என்ன, நம்மளுக்கு f of x என்னது 2x minus 3 equal to 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது 0 அப்படின்னா எக்ஸோட டேட்டா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த -3 அந்த சைடு கொண்டு போங்க. எக்ஸு மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எக்ஸை மட்டும்தான் இந்த பக்கம் வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால -3 இந்த சைடு வரும்போது +3 மாறிடும். நெக்ஸ்ட்டு 2x equal to 3 அப்படின்றப்ப எக்ஸ் என்ன வரும், இந்த 3 இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு வரும்போது என்ன வரும், டிவிஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்றதான் தேர்டு டிவிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஃபோர்த்து டிவிஷன் பாருங்கள் என்ன கேட்டது, தேர்டு டிவிஷன். ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் f of x equal to எக்ஸ். இந்த f of x போனதில் 0ன்னு எடுத்து இந்த இடத்துல எக்ஸுன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். அப்படின்றப்ப கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். f of x equal to எக்ஸ் அப்படின்றப்ப f of x வந்து நம்மளுக்கு 2x minus 3 equal to எக்ஸு. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பரெல்லாம் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். 2x அப்படியே இருக்குது. இந்த எக்ஸு அந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருந்ததுனால மைனஸு, இந்த -3 அந்த சைடு வரும்போது மைனஸில் இருந்ததுனால ப்ளஸ்ஸு. 2x மைனஸ் எக்ஸுன்றப்ப 2x -1xன்னு அர்த்தம். ஸோ என்ன வரும் 3. ஓகேவா? ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இங்கே எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா f of x கூட எக்ஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு வைக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு போகிறதுனால இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வரும்போது +x -6 மாறிடும், -3 +3 மாறிடும். ஸோ வெறும் எக்ஸு கிடையாது, எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கதா அர்த்தம். ஓகேங்களா? 0ன்னா அது 0னாவே வந்துடும். ஸோ வெறும் எக்ஸுன்றப்ப அது முன்னாடி 1 நம்பர் இல்லைங்களா? 2 - 1 1. ஓகேங்களா? 1x equal to 3. ஸோ x is equal to 3.
இதுதான் வந்து தேர்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷன் பார்ப்போம். ஃபோர்த்து டிவிஷன் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இதை தான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதை வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தால் எக்ஸோட வேல்யூ என்னமா இருக்கும் அப்படின்ட்டு. we know that எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 2x மைனஸ் 3. பட் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் நான் போடணும். ஸோ 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னது தான், ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ளாதுங்க. டைரெக்டாக 2 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுறாதீங்க. தப்பு, கண்டிப்பாக தப்பு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது இந்த 1 மைனஸ் எக்ஸ்ன்றது காமன் டு 2 தான். ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. இந்த மைனஸ் 3 ஜென்ரலாகவே இருக்குது, இண்டிவிஜுவல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, மைனஸ் 3 இருக்குது, மைனஸ் 2x இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் டேர்ம் தான், மைனஸ் 2x எழுதுறேன். 2 மைனஸ் 3ன்றப்ப என்ன வரும்? 2 மைனஸ் 3. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை தானே எழுதுவோம், மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் 1. ஸோ இதுதான் வந்து 2x மைனஸ் 1ன்றது எதுக்கான ஆன்சர்? எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கான ஆன்சர். பட் நம்மளுக்கு வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x மைனஸ் 3, எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் 2x மைனஸ் 1. ஸோ எக்ஸ் அப்லாம் ஒரு சைடும் நம்பர் அப்லாம் ஒரு சைடும் கொண்டு போங்க. மைனஸ் 2x அந்த சைடு வரும்போது 2x, இந்த மைனஸ் 2x வரும்போது ப்ளஸ் 2வாக மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் 3 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 3யாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ 2 + 2 4x ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 3. ஓகேங்களா? பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர், ஏன்னா ஆல்டர்னேட் சைனு. 1 வந்து மைனஸ்லேயும் 3 வந்து ப்ளஸ்லேயும் இருக்குது. பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் எழுதுங்க. ஸோ 2 வரும். ஓகேங்களா? 3 மைனஸ் 1 2, 3 வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் 2. ஸோ 4x ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு 2, இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 4, 1/2. ஸோ x ஈக்குவல் டு 1/2 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர், ஃபோர்த் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்ம ஈஸியாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். பாருங்கள். an open box is to be made from a square piece of material 24 cm on a side. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கொயர் பீஸில் ஒரு சைடோட லென்த்து, மொத்த லென்த்தும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது 24 cm அப்படின்னு சொல்லிட்டான். பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்டு டர்னிங் அப் த சைட்ஸ் ஆஸ் ஷோன். ஓகேங்களா? ஒவ்வொரு கார்னரில் இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ் சைஸ். ஓகேங்களா? அது எவ்வளோன்னு சொல்லலை. ஒரு பர்டிகுலர் சைஸை வந்து கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அப் த சைட்ஸ், டர்னிங் அப், கட் பண்ணி மேலே மடிச்சிருக்காங்க. ஸோ கட் பண்ணி மேலே மடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி 4 சைடுமே கட் பண்ணி மேலே மடித்து இந்த மாதிரி பாக்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இந்த வால்யூம் ஆஃப் பாக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோமோ கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு சைடும் என்னென்னு கால்குலேட் பண்ணணும். மொத்த சைடும் 24. இது மொத்தமும் 24. ஸோ கட் பண்ணக்கூடியது எவ்வளோன்னா ஒரு எக்ஸு நம்ம கட் பண்ணுறோன்னு அவனே கொடுத்துருக்கான். ஸோ கட் பண்ணது எக்ஸு அப்படின்னா இது மட்டும்தான் சைடில் வரும். ஸோ மீதி எல்லாமே எக்ஸு. ஹைட் வந்து எக்ஸுன்னு வந்துடும். இங்கே வந்து 24 மைனஸ் எக்ஸு, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு திரும்பிடும். ஓகேங்களா? ஸோ அதை இங்கே கட் பண்ணியிருப்போம். இது எக்ஸு, இது எக்ஸு, நடுவில் இருக்கிறது 24 மைனஸ் 2x. ஏன்னா இது 2னா 2 × 2 அப்படின்னு தான் போடுவோம். ஸோ 2 மைனஸ் 24 அப்படின்னு போடுவோம் இல்லையா? மொத்த லென்த்து இப்போ வந்து 24 இருக்குது அப்படின்னா இது ஒரு 2 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் கட் பண்ணுறோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கட் பண்ண போக மீதி இது எவ்வளோ இருக்கும்? 24லேருந்து இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 தானே சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் போட்டிருக்கான் 24 மைனஸ் 2x அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஹைட்டு இதை கட் பண்ணி அப், டர்னிங் அப் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ ஹைட்டாக மாற்றிருக்கான். அப்போ இதோட ஹைட்டு வந்து எக்ஸு, லென்த்து வந்து 24 மைனஸ் 2x, பிரெத்து வந்து 24 மைனஸ் 2x. ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா L × B × H ஃபார்முலா 24 மைனஸ் 2x × 24 மைனஸ் 2x × x. அதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு
எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்டு. அது சென்டிமீட்டர் சொன்னதுனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் யூனிட் தான். ஸோ எல் வந்து லென்த் வந்து 24 மைனஸ் 2x, பிரெத் வந்து 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து வெறும் எக்ஸ். ஸோ அப்போ 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரெண்டு விதத்தில் மல்டிப்ளை பண்ணலாம். வேணும் 24 இன்ட்டு 24, 24 இன்ட்டு மைனஸ் 2x, மைனஸ் 2 இன்ட்டு 24, மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 அப்படி போடலாம். இன்னொன்று a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் எழுதுகிறேன். 24 ஸ்கொயர் அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 576, 576 அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு பி, மைனஸ் 2 இன்ட்டு a வந்து 24, b வந்து 20x ப்ளஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்ன்றப்ப 2x டபுள் டேர்ம் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த என்டையர் டேர்மை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு 576 மைனஸ் 2 இன்ட்டு 24 இன்ட்டு 2x. ஸோ என்னது 24னா 48, 48 இன்ட்டு 2 96. ஸோ மைனஸ் 96x ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 576x மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 2x கியூப். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கிறது ஃபங்க்ஷனாக கேட்டிருக்கான். ஸோ எப்போவுமே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து பவர் அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் பவர் கம்மியானது எழுதுவோம். அதுக்கப்புறம் பவர் கம்மியானது எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்டர் தான் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபார்முலா. பார்த்தீங்கன்னாலே தெரியும். எக்ஸ்பிரஸ் த வால்யூம் v ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் அதோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு காமிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். ஃபங்க்ஷன் f is defined by f of x equal to 3 minus 2x. f of x வந்து 3 minus 2xன்னு சொல்லிட்டான். ஃபைண்ட் எக்ஸோட டேட்டா என்னன்னு கேட்டிருக்கான். சச் தட் f of x ஸ்கொயர் equal to f of x ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத அந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சரை பார்ப்போம் வாங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். f of x equal to 3 minus 2x. ஓகேங்களா? f of x ஸ்கொயர் equal to f of x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு f of x ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். f of x ஸ்கொயர், x இருக்க இடத்துல x ஸ்கொயர், அப்போ 3 மைனஸ் 2x இருக்க இடத்துல x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 3 மைனஸ் 2x ஸ்கொயர். இதுதான் f of x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு f of xோட ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? f of x அப்படியே எடுத்து எழுதுறேன். f of xோட ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஆர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதான ஃபார்முலா நமக்கு. மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். நான் வந்து எப்போவுமே வந்து b ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துடுவேன். எனக்கு அதனால் அதே ஆர்டர்லேயே வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் அப்படின்றப்ப 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2x ப்ளஸ் b ஸ்கொயர் 2x ஹோல் ஸ்கொயர் போட்டு போகலாம். இங்கே இன்டிஜர் ஸ்கொயர் போடாதீங்க. ஓகேங்களா? 3 ஸ்கொயர் 9, 2 6 ஆர் 2 3 ஆர் 6, 6 2 ஆர் 12, 12x ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் 2க்கும் எக்ஸுக்கும் காமன். அப்போ 2 ஸ்கொயர்ன்றப்போ 4x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9 அப்படின்றது f of x ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், f of x ஸ்கொயர் இருக்கட்டும் f of x ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம், 3 மைனஸ் 2x ஸ்கொயர் f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. அந்த ஸ்டெப்பை நீங்கள் இங்கே எழுதிடுங்க. f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ f of x ஸ்கொயருக்கான டேட்டா ஈக்குவல் டு f of x ஹோல் ஸ்கொயருக்கான டேட்டா. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போங்க. இதை நான் அப்படியே எழுதுகிறேன். 4x ஸ்கொயர் மைனஸ் 12x இந்த சைடு இருக்கிறத அப்படியே தான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் 9.
இது டபுள் ஈக்குவல் டு தான் இந்த சைடு இருக்குது -2x² அந்த சைடு வரும்போது +2x² +3 அந்த சைடு வரும்போது -3 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இதை அந்த பக்கம் மாற்றி அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன். அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் 4x² x² வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2 6x². எக்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை, -12x 9 -3 +6 = 0 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னது பார்க்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ஆ. ஸோ அப்போ டிவைடட் பை 6 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இந்த பக்கம் நம்பர் 0 இருக்கிறதுனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. டிவைட் பை 6ன்னு போட்டாலும் போதும், இல்லாட்டி டிவைட் பை 6 ஆன் போத் சைடு ரெண்டு சைடுமே அப்படின்னு போட்டிங்கனாலும் ஓகே தான். 6ஆல் கட் பண்ணும்போது x² -2x + 1 ஓகேங்களா. 6ஐ கட் பண்ண ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணால் -2 வரும். என்ன மாதிரி நம்பர்லாம் எடுக்கலாம்? -1 × -1 + 1 -1 -1 ஓகேவா. ஸோ அப்போ x -1 × x -1 = 0 ஓகேவா. ஸோ டபுள் டைம் இருக்குது, x -1 = 0 அப்படின்னு ஒரு தடவை எழுதினால் போதும் தான். ஸோ x -1 = 0, அப்போ x -1 அந்த சைடு வரும்போது +1. ஓகே, therefore the value of x = 1 on f of x² = f of x whole square ஓகேவா. அவன் இந்த கண்டிஷனில் கொடுத்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டான். ஸோ அதை நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சம்மோட நல்லா பார்த்துக்கோங்க, காப்பி கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், திரும்ப சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தது புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர். நன்றி. இப்போ வாங்க நம்ம 9th சம் போவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்கும்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 9th சம் தான். பாருங்கள், a plane is flying at a speed of 500 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 500 km வேகத்தில் ஒரு ட்ரெயின் வந்து பறக்குது. Express the distance d traveled by the plane as function of time t in hours ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளைட்டோட டிஸ்டன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க ஃபங்க்ஷனாக. இது டைம் வந்து டீன்றப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா ஸ்பீடு வந்து 500 km, டிஸ்டன்ஸ் வந்து டி, வந்து டைம் வந்து டி. டி வந்து டிஸ்டன்ஸு, டைம் வந்து டி அப்படின்னு கொடுத்து எழுதியாச்சு. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது, டிஸ்டன்ஸை ஃபங்க்ஷனாக எழுத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீடு வந்து 500, டைம் வந்து டி ஓகேங்களா. ஸோ அப்போ 500t = என்னது, டி. இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கது ஓகேங்களா. ஸோ இதை இப்படி கூட எழுதலாம், 500 ப்ராக்கெட்டுக்குள்ளே டி போட்டு எழுதுனீங்கனாலும் ஓகே தான். ஸோ டிஸ்டன்ஸ் = 500t அப்படின்றது இதுதான் அவன் கேட்டிருக்க ஃபங்க்ஷன். சிம்பிளாக முடிஞ்சு ஓகேங்களா. அந்த ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு தெரியணும், டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேவா ஸ்டூடெண்ட். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் கூடிய 10th சம் தான். பாருங்கள், the data in the adjacent table depicts the length of a person 400 and their corresponding height. ஸோ இது வந்து அவங்களோட 400 லென்த்து, இதோட அவங்களோட ஹைட்டு ஓகேங்களா. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. Based on this data, a student finds a relationship between the height y and the foreground length x as y = ax plus b. ஸோ இந்த எக்ஸும் இதை ஒய்யாவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து y = ax plus b அப்படின்னு கொடுத்துட்டான். வேர் a = b ஆர் கான்ஸ்டன்ட், ஏவும் பியும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு அவன் என்ன ஒரு 4 டேட்டா கேட்டிருக்கான். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கான். கொடுத்துருக்க 4 டேட்டா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நான் அப்படியே வந்து ரிலேஷனாக எழுதியிருக்கேன். பாருங்கள், ரிலேஷன் = 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74 ஓகேங்களா. 55ன்றப்ப 74,
15ன்றப்ப 69.5 அதாவது இது எக்ஸு இது ஒய் ஓகேங்களா. நம்மளுக்கு ரிலேஷன் அப்படின்னாலே எக்ஸு ஒய்க்குன்னு தான் கனெக்ஷன் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற டேட்டா வந்து எக்ஸு அவனே கொடுத்துருக்கான் எக்ஸு இது ஒய்ன்ட்டு. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரிலேஷன் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். இதை நம்ம இப்போ ரிலேஷன் தானா இது ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்ச ஆரோ டயக்ராம் தான். எக்ஸு ஒய் எடுத்து எழுதிட்டேன். 35 இருக்கும்போது 56ஓட மேப்பிங் ஆகும். 45ன்றப்ப 65ஓட மேப்பிங் ஆகுது. 15ன்றப்ப 69.5 55ன்றப்ப 74ஓட மேப்பிங் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஈச் எலமெண்ட் ஆர் எவ்ரி elements of X has the unique image ஓகேங்களா. யூனிக் இமேஜ் எலமெண்ட்ஸ் இன் ஒய் ஓகேங்களா. ஒவ்வொரு எலமெண்ட் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒயில் வந்து ஒரு இமேஜ் உண்டு ஓகேங்களா. அப்படின்றப்ப எக்ஸில் எல்லா எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்றப்ப therefore this is a function ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் கான்செப்ட் என்ன, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஸோ அப்போ எக்ஸ் தான் டொமைனில் இருக்கக்கூடிய ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் த யூனிக் இமேஜ் எலமெண்ட் ஓகேங்களா. ஆர் யூனிக் இமேஜ் இன் ஒய் எலமெண்ட் கூட கொடுக்க வேணாம், யூனிக் இமேஜ் இன் ஒய். therefore this is a function எடுத்து எழுதிடலாமா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. அவன் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டால் முடிச்சிட்டான். அடுத்தது செகண்ட் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஏபி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டான், பட் வந்து ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்றதில் நம்ம ரெண்டு செட் எடுக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இது 1 2 இது ரெண்டையும் எடுத்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒய்னா இது எக்ஸ் அப்படி தானே, இது எக்ஸ் இது ஒய்ன்றப்ப இது ஒய். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது 35,56 கன்சிடர் பண்ணும்போது ஒய்யோட டேட்டா 56 ஏ இன்ட்டு எக்ஸோட டேட்டா 35 ப்ளஸ் பி ஓகேங்களா. பியோட ஏவும் தெரியாது. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் டேட்டாவை நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா செகண்ட் டேட்டா இங்கே இருக்கக்கூடிய 45,65. ஸோ ஒய்யோட டேட்டா 65ன்றப்ப ஏ, எக்ஸோட டேட்டா 45, பியோட டேட்டா தெரியாது. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். என்ன ஆகும், ப்ளஸ்ஸுனா மைனஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், ஆப்போசிட் சைனாக மாற்றணும். ஏன்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்றப்ப மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால எல்லாமே மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். 56 மைனஸ் 65 என்ன வரும், -9 ஈக்குவல் டு 35 மைனஸ் 45 -10. முன்னாடி இருக்க ஏவை பின்னாடி போட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ -9 ஈக்குவல் டு -10a. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும், இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 9 இந்த 10 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 10 ஓகேங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு என்னது 9/10 ஈக்குவல் டு என்னது, இன்னொரு விதத்தில் எழுதணும்னா 0.9 எழுதலாமா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9. ஸோ இதைத்தான் நான் எடுக்கிறேன். சப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9 இன் எந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ அப்போ 56 ஈக்குவல் டு ஏக்கு பதில் 0.9 இன்ட்டு 35 ஓகேங்களா ப்ளஸ் பி 0.9 இன்ட்டு 35. 10 35 சார் எவ்வளோ வரும், 350. அதுலேருந்து ஒரு 35 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 315 வரும். பட் வந்து 0.9ன்றப்ப 31.5 ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 10க்கு நியராக டு 10ன்றப்ப நான் ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 35 சப்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு பி மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 56 இங்கேயே தான் இருக்குது. 31.5 அந்த சைடு போகும்போது -31.5 ஓகேங்களா. 56ல் வந்து 31.5 போச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 24.5. ஸோ பியோட டேட்டா 24.5, ஏவோட டேட்டா 0.9 ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடியது செகண்ட் டிவிஷன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சாச்சா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட்டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு 40 ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்றப்ப ஹைட்டோட என்ன வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 40 போட்டால் ஒய் என்ன வரும், ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்ன, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி
ஏக்கான டேட்டா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 0.9. எக்ஸோட டேட்டா 14 கொடுத்துட்டான். ப்ளஸ் பியோட டேட்டா 24.5. இந்த டேட்டாவை அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணி பாருங்க. இது வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 400, அப்புறமா ஒரு 40 கட் பண்ணால் 360. ஸோ 36ன்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? மித்தாங்கன்னு பார்த்தா அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ 24.5 ஆட் பண்ணுங்க 60. ஓகேங்களா? 60.5. ஸோ ஒய் வந்து 60.5. இதுதான் வந்து தேர்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் அட் ஒய் ஈக்குவல் டு 53.3 இன்ச். ஒய் கொடுத்துட்டான், எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 53.3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான் இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒய் வந்து ஆன்சரை கொடுத்துட்டான். கொஸ்டின் என்ன? ஏ ஈக்குவல் டு இதை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் நமக்கு தெரியாது. இங்கே வந்து 24. ஸோ இந்த 24.5 அந்த சைடு வரும்போது 53.3 minus 24.5 equal to 0.9x. ஓகேங்களா? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு 28.8 வரும். இங்கே வந்து 0.9x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28.8. இந்த 0.9 அந்த சைடு போகும்போது டிவைடில் வரும். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு மல்டிபிள் இந்த மாதிரி டிவிஷனில் பாயிண்டில் வச்ச நம்பர்லாம் டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிங்கிள் டிஜிட், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிங்கிள் டிஜிட். ரெண்டு சைடுமே 10ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 288 டிவைட் பை 9 வரும். இப்போ அழகாக கட் பண்ணலாம். 3 9s are 27. அடுத்தது 2 9s are 18. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது அவன் ஒய்யோடது கொடுத்துட்டான் இன்ச்சஸில். எக்ஸு வந்து 52 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். மேலே வந்து தேர்ட் டிவிஷன் எக்ஸு கொடுத்துருப்பான், ஒய்யோட இன்ச்சை கண்டுபிடிக்கிறோம் 60.5. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th சம்மை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 4 டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். புரியலைனாலும் ஒரு தடவை 2 தடவை கூட திருப்பி போட்டு பார்க்கலாம், தப்பு கிடையாது. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இல்லை புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நம்ம அடுத்த டாபிக் அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.